வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, நான் தான் சொன்னேன் ஹேர் ஸ்டைல் நிறைய தெரியும்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். பட் நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடணும். இது சிம்பிளாக இருக்குது, இது நல்லா இல்லாமல் இருக்குமோ, அது அழகாக இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம முகத்துக்கு தான் நல்லாயிருக்கும், இவங்க முகத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. 31 நாள் இருக்கு ஒரு மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க. நம்ம முடி இருக்கும் போது என்ன அழகா பண்ணிக்கலாம். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, இடுமுடியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. என்னென்னமோ முடியெல்லாம் இப்போ வந்துருச்சு, எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு விதமா பண்றாங்க. நம்ம ரியலாவே இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி தான் பார்ப்போமே. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்ப்போமா? எல்லாத்தையும் கூம் பண்ணிப்போம், சிக்கு இல்லாம. ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் வச்சு ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணிப்பேன். அப்புறம் நார்மலாக 3 செக்ஷன் எடுத்து பின்னிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். அடிக்கடி ஆக்டர்ஸ் மீனா கூட இந்த ஹேர் ஸ்டைல் தான் எஜமான் படத்துலலாம் பின்னிருப்பாங்க. நிறையா பாட்டிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து ரோஜ் ஆக்ட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி இதேமாரி கிளிப்பு குத்தி கீழே பின்னுறது தான் இன்னெல்லாம் ஹேர் ஸ்டைலாகவே இருந்தது. ஸோ இதை நான் பின்னே காட்டுறேன். சிம்பிளாக தான் இருக்கும், பரவாயில்ல. இதையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. கிளிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். சின்ன கிளிப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்த முடிதான் இருக்கும் இல்லையா? இது கொஞ்சம் பெரிய கிளிப். பார்க்குறது வந்து கண்ணாடி வச்சுட்டேன், அதனால பார்க்குறேன். வலிச்சு விட்ட மாரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அந்த ஹேரெல்லாம் எடுத்து விட்டுட்டோம். குத்திட்டேன். இப்போ 3 செக்ஷனாக பிரிச்சுக்க வேண்டியதான். மூணு செக்ஷனாக பிரித்து கொஞ்சம் லோ சூப்பு தான் பின்னும். டைட்டாக பின்னாதீங்க, கொஞ்சம் லோ சூப்பு தான் இந்த காலம் பின்னும். மூணு கால் எடுத்து பின்னிக்கிங்க. பின்னி ரொம்ப வந்து நுனியில போடக்கூடாது, இப்படி போடக்கூடாது. கொஞ்சம் மேலே தான் போகும். இவ்வளோ தூரம் முடிய விட்டுடணும். விட்டு தான் போடணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நான் ஏன் எடுத்து இங்கே இந்த சைடு வச்சு பின்னிட்டு ஏன் இந்த பக்கம் வச்சு சீவுறேன்னா, ஒரே அளவாக இருக்கும். இந்த சைடு நம்ம லூஸ் விட்டு கொஞ்சம் பின்னிட்டு இருக்கோம். ஸோ இதே இடத்துல நம்ம வச்சு சீவனோம்னா கொஞ்சம் ஒரு சைடாக தொங்குன மாதிரி ஆகிடும், ஒரே அளவாக இருக்காது. அதுதான் இந்த சைடு வச்சு பின்னணும்னா திரும்பி இந்த சைடு எடுத்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். வாங்க, 2 சைடும் மாற்றி தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரே சைடே வச்சுட்டு இருந்தோம்னா அது நேராக இருக்காது. வேற ஒன்று இது பாவாடை தாவணிக்கு சூப்பராக இருக்கும். பாவாடை தாவணி கட்டிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணி பாருங்க. பண்ணி பூ வந்து நல்லா இவ்வளோ தூரம் வச்சு நல்லா சடை பெருசுக்கு பூ வச்சுட்டு வைக்கலாம். இல்லை வந்து அடியால் இப்படி எடுத்து கூட வைக்கலாம்.
இப்போ நான் பூ என்கிட்ட இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு நாள் பூவோட நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் சூப்பராக நான் செஞ்சு காட்டுறேன், சரியா? இப்போ நான் திரும்பி காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. வேணா அதுக்கு பதிலாக ஒரு ரோஸ் ஒன்று வச்சு காட்டுறேன், சரிங்களா? சைடில் வைக்கவா, சைடில் வைக்கட்டுமா இல்லை பின்னாடியே வைக்கட்டுமா? நீங்கள் முதல்ல பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? பாவாடை தாவணிக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். முன்னாடி போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸ்டார்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எந்த ஹேர் ஸ்டைலும் செஞ்சு பார்த்தா அது உங்களுக்கே பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணி பாருங்க. டூப்ளிகேட் முடிக்க எல்லாம் விதவிதமாக பண்ணுறாங்க, நம்ம ஒரிஜினல் முடிக்க பண்ணால் என்ன? பண்ணுவோம், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த லுக் எப்படி இருக்கு? சரி, நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்ப்போம். வெயிட், செகண்ட் ஹேர் ஸ்டைல் எடுத்து நல்லா தூக்கின மாரி தான் செய்யணும். எனக்கு பூ அழிச்ச மாரி செய்வாதீங்க. இந்த இடத்துல நேர் எடுத்துக்கணும், நல்லா பெருசாக எடுத்துக்கணும். பெருசாக கொஞ்சம், ஏன்னா இதில் நம்ம 3 செக்ஷன் பிரிக்க போகிறோம், அதனால தான் கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சோம். கீழே நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 3 பால் எடுத்து பின்ன போவோம். பெரிய முடியா இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்த முடியெல்லாம் வேற நல்லா சிரிக்குங்க, வர வரன்னு. நல்லா எரிக்கி பின்னிக்குங்க, அப்பதான் அந்த பின்னல் உங்களுக்கு தெரியும். பெண் சைடில் நம்ம பின்னாடி குத்துனோம்னா நல்லா தெரியும். லூஸாக பின்னிடாது, லூஸாக பின்னிங்கன்னா பின்னாடி அந்த அளவுக்கு தெரியாது. அது மாதிரி 3 செக்ஷனாக பிரித்து சும்மா தான் வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சீக்கும் இந்த இடத்துல லேயர் எடுத்து லேசா மட்டும் முறுக்கிட்டு இதை அப்படியே இங்க எடுத்துட்டோம். பேக் சைட்ல எடுத்துட்டு அதை 2ஐயும் சேர்த்து அந்த பின்னாடியும் இதையும் சேர்த்து ரெண்டு சுத்து டைட் காது ரெண்டு சுத்து சுத்தி இந்த இடத்துல ஒரு ஹேர் பின்
ஹேர் பின் கொட்டிக்கிட்டு நல்லா கீழே நல்லா சீவிங்க. அதை நான் செக்யூர் பண்ணிட்டேன். அதாவது இந்த சைடில் நம்ம ஒரு லேயர் எடுத்து 3 செக்ஷனாக பிரித்து அதை பின்னி இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே ஒரு லேயர் எடுத்து அதை முறுக்கி ஒரே சைடாக குத்தியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதுல இருந்து ஒரு பிரிச்சுக்கணும். கீழே இருக்கிற ஹேர்ல கொஞ்சமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை 3 செக்ஷனாக பிரிச்சுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஹேர் ஸ்டைலு. நீங்கள் என்ன செய்றீங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு மேக்கப் நீங்கள் ஆக்சரிஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. கடைசியாக கூட தலை சீவிக்கலாம் இல்லையா? நீங்கள் இல்லைன்னா தலை சீவிட்டு கூட நீங்கள் கூட எல்லாம் பண்ணுங்க. நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிக்க வேண்டியது. சிக்கெல்லாம் விழாது. நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு சீவிக்கிங்க. சீரம் கூட லைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா சில்கியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்கள் ஹேருக்கு எந்த சீரம் வாங்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணி அந்த சீரம் வாங்குங்க. நான் என்ன சீரம் போடுறேன்னு உங்களுக்கு அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் அதெல்லாம் நான் பண்ணது கிடையாது. இது என்னோட ரியல் ஹேர் தான். நான் தான் ஹேரில் என்னென்ன போடுவேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஹேர் ஷிப் தான் போடுவேன். சீரம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக சீரம் மட்டும் அப்ளை பண்ணுவேன். இப்போ ரைட் சைடில் அதுமாரி பின்னியாச்சு. கீழே இப்படி ரப்பர் பேண்ட் போட்டேன். அதேமாரி இப்போ லெஃப்ட் சைடுலேயும் ஒரு செக்ஷன் எடுத்து அதேமாரியே எடுத்து பின்னிக்க வேண்டியது. 2 சைடும் ஒரே மாதிரி தான். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கொண்டே நல்லா டைட்டாக போடுங்க. பின்னாடி இருக்க முடியுமா நல்லா பொங்கடிக்குங்க. முதல்ல இந்த சைடில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். இதை வந்து பின்னாடி முடி போகணும். ரெண்டு இது போட்ட பிறகு பின்னாடி இருந்த முடியை 2 செக்ஷனாக பிரிச்சிடணும். 2 செக்ஷனாக பிரித்து அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. கீழே ஹேர் பேண்ட் போட்டு கீழே எப்போதும் போல சிவி வச்சு இந்த சடை இப்படியே முன்னாடியே இருக்க வேண்டியதான். இதை இப்போ சைடு போட்டு இதை அதேமாரி
இங்கே ஒரு லப்பர் பேண்ட். பிளாக்லேயே போடலாம், ஆனால் நான் ட்ரெஸ்ஸு கலருக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வேறு கலர் போட்டோம்னா உங்களுக்கு இந்த தெரியாது உங்களுக்கு. ஆனால் பிளாக்கே யூஸ் பண்ணிட்டீங்க. பிளாக்கே யூஸ் பண்ணிங்கன்னா தெரியாது நம்ம என்ன போட்டிருக்கோங்கிறது தெரியாது. சரியா? இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் கலர் பேண்ட் போட்டு காட்டுறேன். நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் லெஹங்காவுக்குலாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். லெஹங்காவுக்கு நல்லா இதில் பூவெலாம் வச்சு லெஹங்காவுக்கு ஒரு சடை முன்னாடி போட்டு ஒரு சடை பின்னாடி போட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அழகாக இருக்கும். நல்லா பஃப்னு இருக்கும். உங்களுக்கு அந்த பின்னல் தெரியும்ல, அக்காக தான் உங்களுக்கு பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்றுன்னு போட்டுக்கணும். ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கூடாது. ஒரு சடை பின்னாடியும் ஒரு சடை பின்னாடியும் இப்படிதான் போட்டுக்கிட்டு பாருங்க. இதை முன்னாடி விட்டுட்டு இதை பின்னாடி விட்டுருங்க. விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறது. பாருங்க. இப்போ நம்ம இதை பின்னி இதை போட்டுக்கணும். பேண்ட் கிட்ட அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்தந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து சாதாரணமாக உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் போட்டு காட்டுறதுனால உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்தந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த சடையை முன்னாடி போட்டுக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை இழுத்து விடுங்க. இது இழுத்து விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா பக்குன்னு இருக்கும். இப்போதைக்கு ரோஸ் தான் இருக்கு. ரோஸ் இருக்கிறதுனால ஒரு ரோஸே வச்சு காட்டு. கொஞ்சம் நேரமாக தான் ஆகும், பட் வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, தெரியுதா? எப்படி இருக்குது பாருங்க. இதில் வந்து நல்லா பூ வச்சுக்கணும். நல்லா குண்டு மல்லி இல்லை முள்ளரும்பு அந்த பூவை நல்லா இதில் வச்சு இப்படி தொங்க விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பூ வச்சுருக்கிறத வந்து பின்னாடி வச்சிடணும். அந்த பூவோட அந்த ஹேரு அந்த சடை வந்து அட்டக்காரம். இந்த இடத்துல நீங்கள் ரோஸ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது லெஹங்காவுக்கு போட்டு பாருங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அக்கா பொண்ணுக்கு இருக்குல்ல, அவளுக்கு லெஹங்கா போட்டு இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணி விட்டான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே இது எப்படி பின்னீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கூட அவங்க ஊரில் எல்லாரும் கேட்டாங்க. அவங்க கேட்ட பிறகு தான் தெரிஞ்சுது, ஓ இது எல்லாருமே விரும்புகிறாங்களே அந்த ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு.
உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரியா? செகண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபைனல். பிடிச்சிருக்கா பாருங்க, பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நீ 2 சடையும் முன்னாடியும் போட்டுக்கலாம், அழகா தான் இருக்கும். இருந்தா தேர்ட் ஹேர் ஸ்டைல் சைட்ல ஒரு பார்ட்டிஷன் எடுக்கும். லெஃப்ட் சைட் பார்ட்டிஷன். இந்த சைடு நான் பிரிச்சு இங்க கொண்டு வந்து இங்க லப்பர் பேண்ட் போட்டுக்குவோம். அதோட அதே மாதிரி இந்த சைடுல எடுத்து ஒரு லேயர் எடுத்து இந்த பக்கம் லப்பர் பேண்ட் போட்டுக்குவோம். கச்சா இதை நல்லா சீவிக்கணும். நான் ஹேர் ஸ்டைல் பார் இதுல எப்படி பூ வச்சுன்னு தெரியுமா? இங்க ஒரு லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம்ல, இந்த லப்பர் பேண்ட்ல இருந்து இந்த லப்பர் பேண்டுக்கு இப்படி பூ வச்சு நடுவுல இந்த ரோஸை நடுவுல வச்சுக்கணும். இந்த பூ வந்து மாலை மாரி வைக்கணும். நான் பேக் சைட்ல பாட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கா ஸ்டைல்? பிடிச்சிருக்கா? நல்லா முன்னாடி எடுத்து விட முடியும். நான் இதை வந்து நல்லா தூக்கி பஃப்னு இருக்கும், வளைச்சு விடாம. நாங்கள் எதுவுமே வைக்கல பாருங்க, நல்லா ரொம்பலாம் இருக்குது. முட்டிங்க இது எடுத்துக்கலாம். அடியால வச்சாலும் இங்கேதான் வந்து சுத்தணும். மேலாப்புல வச்சாலும் மேலாப்புல வைக்கிறது தான் இன்னும் அழகா இருக்கும். நல்லா மேலாப்புல மாலை மாரி இப்படி கொண்டு வந்து இந்த லப்பர் பேண்ட் கிட்ட இப்படி குத்திட்டீங்கன்னு வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். இது வந்து எந்த சாரிக்கு கூட நல்லா தான் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். இல்லை ஒண்ணுமே இல்லை, லப்பர் பேண்ட் 2 லப்பர் பேண்டு ஒரு ஹேர் பேண்டு அவ்வளோதான் பாருங்க. எதுவுமே இல்லாம நம்மளுக்கு நிறைய ஹேர் பின்னு கிளிப்பு இதை குத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம், வலிக்குதுன்னு சொல்றாங்களே,
அதனால அந்த கிளிப்பெல்லாம் இல்லாமல் எப்படி குத்துறதுங்கிறது தான் இந்த ஒரு ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான். ஆனால் அழகாக இருக்கும். நல்லா பேக் சைட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் லூஸாக வந்துடுச்சு இந்த அதான் 2 செக்ஷனாக பிரிக்கிறது வந்து கண்டிப்பாக லூஸ் தான் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து முனையில வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கணும். வேற எது வச்சாலும் அது 2 லேயர் வந்து பிரிஞ்சிடும். அது டைன்றது வந்து இருக்கிற டைட்டு வந்து இந்த 2 காலில் வராது. அதனாலதான் உடனே 2 காலை போட்டுட்டு டக்குன்னு ஒன்று இந்த சைடில் செக்யூர் பண்ணிக்கணும், அப்படின்னா நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது செக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் லூஸ் வந்துடும். அதனால சொல்றேன், நீங்க வந்து ட்ரை பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலை சீவிடுவேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போறேன்னா அதை நான் பண்ணிடுவேன். பண்ணிட்டு தான் நான் மேக்கப் பண்ணுவேன். கடைசியில தான் அசரிஸே போடுவேன் ஸ்டெப்பாக. ஏன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம ஃபேஸ்க்கு கொடுப்போம். அப்படி இருக்கும் போது ஹேர் ஸ்டைலை கடைசியில் வச்சுக்க மாட்டேன். எல்லாமே நாளைக்கு ஃபங்க்ஷன்னா நான் முத நாளே எல்லாமே எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சுட்டு அந்த டைமுக்கு முன்னாடி கிளம்பணும்னா டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் நான் எல்லாமே அவங்க 9 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை. 9 மணிக்கு வெளியில் போகணும், அவ்வளோதான். நான் அதுக்கு முன்னாடியே டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஸ்டெப்பாக பண்ணி கரெக்டாக 9 மணிக்கு பைக்கில் போய் ஏறிட வேண்டியதான். கரெக்டாக அப்படி தான் நான் இருப்பேன். நான் எப்பயுமே இது வந்து எனக்கு யாரையும் எனக்கு சொல்லி கொடுக்கல, நானாக எடுத்துக்கிட்டது தான். ஏன் என்னால் லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்லவும் கூடாது. மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் விடுங்க, நீங்கள் எனக்கு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மளுக்குள்ளதை நம்மளே செஞ்சுக்கணும். அதே சமயம் டைமுக்கும் கிளம்பிடணும். அழகாகவும் இருக்கணும், ஸ்டைலாகவும் இருக்கணும். ஏன் நம்மளே கேர் எடுத்து பார்த்துக்கணும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்கு உங்களுக்கு? Thank you so much for watching. Next video பார்க்கலாம். Bye stars. Bye bye.